வெல்கம் டு NSO சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செலக்ட் ஸ்டேட்மெண்ட். நேத்தி வரலையும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலையும் பார்த்தோம். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும், அதில் வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும், அது வரலையும் பார்த்தோம். இன் டுடே செஷன் வி ஆர் கோயிங் டு see about தி செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் காலம்ஸ் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ செலக்ட் ஸ்டார் அப்படின்னா எனக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். அந்த டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே டிஸ்ப்ளே ஆகும் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா. இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு நேம் மட்டும் வேணும் அப்படின்னா, இல்லை 2 நேம் மட்டும் வேணும் அப்படின்னா, செலக்ட் லாஸ்ட் நேம் கமா ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் ப்ரெசன்ஸ் ஃப்ரம் பர்சன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் நேமும் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எல்லா வேல்யூஸுமே எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா as காலமோட நேமை சேஞ்ச் பண்ணுறது, டிஓஜே அப்படின்னு என்னோட காலமோட நேம் அதை எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேட் அப்படின்னு மாற்றிருக்கேன். ஸோ ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இதுதான் டேபிள் நேம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஜாயினிங் டேட்டு நீங்கள் வந்திருக்கா, இந்த காலம்க்கு நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன், ரெஃபரன்ஸ் நேம் மாதிரி அலீஸ் நேம் மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் இப்போ ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாட் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நம்பர் கமா எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர். இதில் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எம்ப்ளாயோட சேலரியை 0.2% 20 மல்டிப்ளை பண்ணி எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஃப்ரம் டேபிள் நேம். அது இதில் ஸ்டார் யூஸ் பண்ணுறேன் இல்லையா? அதே மாதிரி செலக்ட் 35 இது வந்து டேபிள் வழியாக நான் கொடுக்கறது, டேபிள் இல்லாமல் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அதனால 35 × 2 + 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா அதோட ரிசல்ட் அவுட்புட் எனக்கு காட்டும் இதில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கம்பேரிசன். இதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி எனக்கு ஈக்குவல்ஸ் டு நம்ம ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா பைத்தான்ல, அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ ஈக்குவல்ஸ், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் வேர் கிளாஸ் ஒன்றை யூஸ் பண்ணுவேன். முன்னாடி வரலையும் வேர் கிளாஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இதுலேருந்து வேர் கிளாஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த ஃபீல்டு வந்து இல்லை எந்த காலம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஆப்ரேட்டர் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பேன். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி ஃப்ரம் கம்பெனி வேர் எம்ப்ளாயியோட சேலரி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25,000 இருக்கணும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். ஸோ எனக்கு அப்போ டிஸ்ப்ளே ஆகிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இது மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல அண்ட் ஆர் நாட். இந்த அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிறதும் வேர் கிளாஸ்க்குள்ள தான் வரும். செலக்ட் எம்ப்ளாயி கோட் அண்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் கம்பெனி வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து D05 அண்ட் எம்ப்ளாயி சேலரி வந்து கிரேட்டர் தேன் 22,000 இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ எனக்கு இந்த ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு காலம் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. இதுல இந்த 2 கண்டிஷனும் எனக்கு ட்ரூவா இருந்தா தான் இது அவுட்புட் வரும். ஒருவேளை எனக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூவா இல்ல அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோ வந்து டிஸ்ப்ளே ஆகாது. நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்க ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆர்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா கூட எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் நாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேர் நாட் எம்ப்ளாயி சேலரி கிரேட்டர் தேன் 22,000 அப்படி இல்லை இந்த நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க்கும் நாட் ஆப்ரேட்டர் தான். ஸோ எனக்கு இந்த நேம்ஸை மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். என்னன்னா நாட் 22,000 இருக்கிறவங்களோட நேமை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கிற காலம். எனக்கு வந்து 2 நேம் வந்து காமனாக இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2 பேரோட நேம் வந்து சந்தோஷ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். 2 சந்தோஷ் இருக்கு அப்படின்னா எனக்கு அதில் ஒரே ஒரு சந்தோஷ் தான் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டிங்க் அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்துக்கோங்க, செலக்ட் டிஸ்டிங்க் சிட்டி ஃப்ரம் பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிட்டியில் இந்த 2 வேல்யூ தான் கொடுத்தே இருக்காங்க. ஸோ இந்த 2 வேல்யூ தான் யூனிக் வேல்யூஸ். யூனிக் வேல்யூஸ்னா இது மாதிரி நிறைய தடவை வந்திருக்கலாம். சாண்டர்ஸ், ஸ்கேவெஞ்சர் இதெல்லாம் வந்து நிறைய தடவை வந்திருக்கலாம். ஆனால் யூனிக்காக எனக்கு 2 வேல்யூஸ் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும் காமனாக.
ஆல் கீவேர்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்டிஷன்ஸ்ல எல்லாமே வேணும் அப்படின்னா, ஸ்டார் மாதிரியே தான் அது. ஆல் கீவேர்டும் ஸ்டார் மாதிரியே தான். அதுல எனக்கு சிட்டியோட நேம மட்டும் குடுத்தீங்கன்னா, அதுல எத்தன பேர் இருக்காங்களோ, அவங்களோட நேம்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பிட்வீன் ஆப்பரேட்டர். எனக்கு எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ பிட்வீன் ஹான்சன் அண்ட் பீட்டர்சன் அப்படின்னா இவங்க 2 பேருக்கான இடையில இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் வரும். இந்த பிட்வீன்ல ஆண்டும் யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆப்பரேட்டரோட கம்பைன் பண்ணி தான் வரும். ஸோ இதனால பிட்வீன் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட் பிட்வீன் அப்படின்னா இந்த 2 வேல்யூக்கு இடையில இல்லாத வேல்யூஸை டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஆப்பரேட்டர். இந்த லைக் ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இந்த லைக் ஆப்பரேட்டர்ல. எதுக்குன்னா, ஒரு வேல்யூஸ வந்து சிங்கிள் கேரக்டர்ல எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். சிங்கிள் கேரக்டர யூஸ் பண்ணி நான் டிஸ்ப்ளே பண்றேன் அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, டீல ஆரம்பிக்கிற லெட்டர் தான் கிடைக்கும். ஸோ, இப்ப டீல ஆரம்பிக்கிற வேர்ட் எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி ஏல இருக்கிற வேர்ட் அப்படின்னா, ஹைஃபன் ஏன்னு குடுத்தா செகண்ட் லெட்டர்ல வரும். அந்த ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து செகண்ட் லெட்டர்ல வரும். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லயே வந்துருச்சு. இவங்க ஹைஃபன் எதுவும் குடுக்கல. ஸோ, ஃபர்ஸ்ட் லெட்டர் டீல வந்திருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஹைஃபன் ஏ அப்படின்னா செகண்ட் லெட்டர் ஏல வந்திருக்கும். இங்க பார்த்தீங்களா? செகண்ட் லெட்டர் ஏல வந்திருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இன் ஆப்பரேட்டர் நம்ம மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? இன், நாட் இன் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதேதான். இங்கேயும் அதே ஃபங்ஷன்ஸ் தான். இன் ஆப்பரேட்டர்னா இந்த காலம் நேம்ல இந்த நேம்ஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் இன் ஆப்பரேட்டர். ஸோ, இப்போ இதுல இந்த இன் ஆப்பரேட்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ, வேர் லாஸ்ட் நேம்னு குடுத்துட்டாங்க. ஸோ, லாஸ்ட் நேம் இன் ஹான்சன் அண்ட் பீட்டர்சன். ஸோ, 2மே இருக்கு இங்க. அதனால இந்த டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டர் பை. ஆர்டர் பைல பார்த்தீங்கன்னா, ஒண்ணா டிசெண்டிங் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணணும். இல்லன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணணும். டிஃபால்ட்டாவே பார்த்தீங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ஆர்டர்ல தான் டிஃபால்ட்டாவே இருக்கும். நீங்க அத டிசெண்டிங் ஆர்டரா மாத்திக்கணும்னா டிஇஎஸ்சி அப்படி குடுத்துக்கலாம். இது டிஸ்கிரிப்ஷனுக்கும் சேம் தான் குடுப்போம் இல்லையா? ஸோ டிசெண்டிங் ஆர்டர். ஆனா இங்க வரும்போது ஆர்டர் ஆஃப் அப்படின்னு நம்ம தனியா இதுல குடுத்திருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பெர்சன். அப்ப எல்லா ரெக்கார்டுமே எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆர்டர் பை லாஸ்ட் நேம். எந்த காலம் வழியா நான் ஆர்டர் பண்ணணும். ஏஎஸ்சி அப்படின்னு குடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ ஆர்டர் பை அப்படிங்கிறது கிளாஸ். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டரும் குடுத்துப்பேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஒரு காலமையோ இல்ல எனக்கு ஒரு வேல்யூவே நான் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு அப்டேட் பெர்சன் இந்த டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ நான் சேஞ்ச் பண்ணுவேன். செட் அட்ரஸ். இந்த அட்ரஸ் எனக்கு வேணும். இந்த சிட்டில இருக்கிறவங்க வேர் லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஹான்சன் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு இந்த வேர் கண்டிஷன்ல இந்த கண்டிஷன் 2மே எங்க இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். அப்டேட்டோட வார்னிங்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் ரெக்கார்டு இல்ல அப்படின்னா நம்மளால அத பண்ண முடியாது. அண்ட் அதோட இல்லாம நீங்க இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா வேர் கிளாஸ் குடுக்காம டைரக்ட்டா இப்படி குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேல்யூஸும் சேஞ்ச் ஆயிரும் இதுல. அதுதான் இதோட வார்னிங்ஸ். இதுல பார்த்தீங்களா, வேர் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் குடுத்துருக்காங்க. அதனால இது மட்டும் இந்த இடத்துல மட்டும் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா நான் அந்த மாதிரி வேர் கிளாஸ் குடுக்கல அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? என்னோட அட்ரஸ் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால அப்டேட் பண்ணும்போது வேர் கிளாஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டெலீட் ஸ்டேட்மெண்ட். ஸோ டெலீட் ஃப்ரம் பெர்சன் வேர் லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டெலீட் ஆல் ரோஸ் அப்படின்னா டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம்னு குடுத்தா போதும். எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலீட் ஆகும். Okay, for today's section, I shall wind up my session. We shall see tomorrow. Thank you.